ஹரே கிருஷ்ணா. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கொத்தமல்லி தட்டு இட்லி. அந்த தட்டு இட்லிக்கு என்னென்ன பொருள்கள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. கொத்தமல்லி 100 கிராம் எடுத்துக்கணும். இதை நல்லா பொடியாக நறுக்கி தண்ணியில் அலசி மண் இல்லாமல் எடுத்துக்கணும். இதை மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். கடுகு 1/2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கருமிளகு உடைச்சது 1 ஸ்பூன் எடுத்துக்கணும். இஞ்சி 1 இன்ச்சு இப்படி நல்லா பொடியாக நறுக்கிக்கிறோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1/2 கப்பு முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து எடுத்துக்கணும். இட்லி மாவு 1/2 கிலோ உப்பு போட்டு கரைச்சி எடுத்துக்கணும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கணும். இதில் கடுகை போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு வெடிச்சிருச்சு. இதில் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், ரெண்டையும் போட்டு இப்படி வறுத்துக்கணும். நல்லா சிகப்பாக வந்துருச்சு. என்ன பண்ணணும்னா இஞ்சியை போட்டுக்கணும். இஞ்சியை நல்லா இப்படி வறுத்துக்கணும். இப்போ இந்த மிளகுத்தூள் இதையும் இப்படி போட்டு வறுத்துக்கணும். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு இந்த மாதிரி வறுத்துக்கலாம். இப்போ முந்திரியை இதில் போட்டுக்கலாம். போட்டு இப்படி ஒரு வறுப்பு வறுத்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் இதில் ஊற்றிக்கலாம். இந்த கூட்டுலையும் சும்மா இப்படி இந்த ஒரு வதப்பு வதக்கிட்டா போதும். இப்போ தாளித்து இப்படி கொத்தமல்லி எல்லாம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இதை இந்த மாவோட இப்படி கலந்துக்கலாம். இப்போ இந்த மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தாளித்து விட்டதை மாவில் இப்படி கலந்துட்டோம். கலந்தோன்னே இந்த பதத்துக்கு வந்துருச்சு. இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் மாவில் போட்டு நம்ம செய்யும்போது ஒதுக்கி வச்சுருவாங்க. இதை இப்படி பேஸ்ட்டாக அரைச்சி கலக்கும்போது அவங்க சாப்பிட்ருவாங்க. இது பெரியவங்க சின்னவங்க எல்லாத்துக்குமே நல்லது. இது பித்தத்துக்கும் நல்லது. வாங்க இது தட்டு இட்லியாக ஊற்றி செய்கிறத பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி தட்டு எடுத்துக்கலாம். இதில் நெய்யை தடவி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இப்படி நெய் தடவிக்கணும். இப்போ இந்த தட்டை இப்படி இதில் இட்லி பானையில் வச்சிடணும். வச்சு இந்த தட்டிலேயே இந்த மாவை தோசை மாதிரி ஊற்றி வச்சிடணும். இப்போ தட்டில் மாவு ஊற்றி வச்சுட்டோம். இப்போ மூடியை போட்டு மூடி வைப்போம். வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ நம்ம வேக வச்சு தட்டை இட்லி ரெடி ஆகிருச்சு. இதை பீஸ் பீஸாக போட்டு நம்ம எடுத்து காமிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாருங்க அழகா நம்ம ஒரு பீஸ் எடுத்தாலே அடுத்தது டக்குன்னு நல்லா ஃப்ரீயாக வந்துடும். பார்த்தீங்களா அழகா வந்திருக்கு. அடுத்தது நம்ம எடுக்கும்போது நல்லா ஈஸியாக இருக்கும்.
கொத்தமல்லி தட்டி இட்லி எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.